எல்லாரும் டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டுருப்பீங்க காசு கொடுத்து வாங்கி. கிராமத்தோட டிராகன் ஃப்ரூட் என்னன்னு தெரியுமா? இதுதான் பாத்தீங்கன்னா கிராமத்தோட டிராகன் ஃப்ரூட்னு சொல்லுவோம். இது உங்க ஊர்ல இருக்கு, உங்க பக்கத்துல இருக்கு அப்படின்னா யோசிக்காம இதை வந்து சாப்பிட்டுருங்க. இது வந்து அவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இது நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது பிக்கிறதுக்காக தான் வந்திருக்கும். இது வந்து உங்க ஊர்ல கிடைக்குது அப்படின்னு சொன்னா யோசிக்காம நீங்க வந்து சாப்பிட்டுருங்க. எது லேடிஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேணாம், அவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து லேடிஸுக்கு தருது இது. இந்த பழத்தை வந்து காசு கொடுத்து கிராமத்துல இருந்து வாங்கி சிட்டில இவங்க நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இது உங்க சைட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சாப்பிட்டுருங்க. லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம், பீரியட்ஸ் சரியா வரல அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த செடியை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு காய் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லா கிராமத்திலுமே இருக்கும். இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க. இதோட பழம் எப்படின்னா இதோட முள்ளு சின்ன சின்ன நிறைய இருக்கும். இதுதான் இதோட பெரிய மைனஸ். முள்ளு இருக்குங்கிறதுக்காகவே சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதை நல்லா கிளீன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது இப்படிதான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பிரிச்சு சாப்பிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும். உள்ள முள்ளு இருக்கும், அந்த முள்ளு எடுக்காம மேல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். அதுவே பாத்தீங்கன்னா கழுவுனா கூட அந்த ரெடியூஸ் அப்படியே தான் இருக்கும். அதனால உங்க ஊர்ல இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காம சாப்பிட்டுருங்க. லேடிஸா இருக்கவங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.